சென்டம் அப் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தொடர் வகைகள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல செய்தி தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செய்தியினை வெளிப்படுத்த வேண்டும். செய்தியை வெளிப்படுத்துச்சுன்னா அது செய்தி தொடர். அதே போன்று வினா தொடர்னா ஒரு வினா பொருள் இருந்துச்சுன்னா அது வினா தொடர். அந்த வினா தொடர்ல கட்டாயம் என்ன இருக்கும், ஒரு வினா குறி இருக்கும். அதே நேரத்துல அந்த ஒரு வினா சொல் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கட்டளை தொடர்ல அந்த தொடர் பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையை உணர்த்தும்படி இருக்கும். சரிங்களா? அதே போல உணர்ச்சி தொடர்னா அந்த தொடர் ஏதேனும் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தும். உதாரணமாக நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இது ஒரு செய்தி, ஆகவே இது செய்தி தொடர். உன் இருப்பிடம் இங்கே உள்ளது, இது ஒரு வினா, ஆகவே இது வினா தொடர். இளமையில் கல், இந்த கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை வெளிப்படுத்துகிறது, ஆகவே இது ஒரு கட்டளை தொடர். என்னே இந்த ஓவியத்தின் அழகு, இது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது, ஆகவே இது உணர்ச்சி தொடர். இப்ப அதே மாதிரி கீழே உள்ளதையும் நம்ம வகைப்படுத்தலாம். காந்தியடிகள் தீண்டாமை எதிர்த்து போராடினார், இது ஒரு செய்தியை உணர்த்துகிறது, ஆகவே செய்தி தொடர். உன்னிடம் திருக்குறள் புத்தகம் இருக்கிறதா, இது வினா பொருளை தருகிறது, ஆகவே இது வினா தொடர். தொல்காப்பியன் வீட்டிற்கு வந்திலன், வந்திலன் ஒரு எதிர்மறை பொருளை உணர்த்துகிறது, ஆகவே இது ஒரு எதிர்மறை தொடர். என்னே தாஜ்மஹாலின் அழகு, இது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது, ஆகவே இது உணர்ச்சி தொடர். வீட்டை தூய்மையாக வைத்திரு, இது என்ன வகை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.